மொத்தம் எத்தனை கருவாடு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு கவரில் ஃபஸ்ட்டு ஒரு கவரில் எத்தனை கருவாடு இருக்குது? 3 3 தானா? அப்போ அதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். எடை போட்டு வச்சுருக்கேன். அதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலான்றேன். எத்தனை இருக்கு பாரு. அதே 3 தானா? அப்போ 3 கருவாடு வச்சு ஒரு கவரில் போட்டு வைக்கிறாங்களா? சரி சரி. படுகிற இடம் மாறுமா? அதுதான் அங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு நடுவில் கட் பண்ணிக்கணுமா? சரி. இன்னும் இவ்வளோ பெரிய பீஸ் போடுறா? அப்படியா? நான் நினச்சி குட்டி குட்டியாக பீஸ் போடணும்னு பார்த்தேன். ஓ ஏன் அந்த டப்பாவில் போடல? அது கொஞ்சம் கருவாடு இருக்குது. இதெல்லாம் அடியில் போட்டு அது மேலே வச்சா மேலே எடுத்து வச்சுருவோம். ஓ அப்படியா? ஏன்னா அந்த டப்பா காலியாகவே கிடையாது. நம்ம ஊருக்கு வந்து கூட வந்தார் பேருக்காங்க. வாழைக்கருவாடு ரொம்ப நல்லதா உடம்புக்கு? இது ஏன் சாப்பிட்றாங்க? சும்மா வாழை மீன் வாழை கருவாடு ஆயிடுச்சு அதனால சாப்பிட்றாங்க. அந்த ஓரம் இருக்கிறதுலாம் கட் பண்ணிடணுமா? சுடு தண்ணி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி அப்படி வரும். வாழைக்கருவாடு வறுத்து சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் வாழை மீன் அப்படின்னு விற்பாங்க. ஆனால் நான் வாழை மீன் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். சில பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் வாழை கருவாடு சில பேர் சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட மாட்டேன். முதல்ல நான் வாழை மீனும் சாப்பிட மாட்டேன், வாழை கருவாடும் சாப்பிட மாட்டேன். ஆனால் சில பேருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. எங்கே ஒரு கவரு கருவாடு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு கவரில் 3 தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று குட்டியாக இருக்குது, 2 கொஞ்சம் பெருசாக இருக்குது. கடையில் எப்படின்னா ஒரு 3 பீஸு 4 பீஸு போட்டு 20 ரூபான்னு விற்கிறாங்க. ஒரு பேக்கெட்டு. அதில் ஒரு 3 இல்லை 4 பீஸ் தான் வருது. இது எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரில. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணுமா? வெள்ளையாக இருக்கணும். அப்புறம் உப்பு இல்லாமல் இருக்கணும். உப்பு இல்லாமல் இருக்கணும். ரொம்ப உப்பு வந்து சாப்பிடுங்க. சரி சரி. உப்பு இல்லாத கருவாடான்னு கேட்டு உப்பு இல்லாத கருவாடா? மேலே பார்த்தாலுமே நிறைய உப்பு தருவோம். அப்படின்னு அது உப்பு கருவாடு. இதையும் ஆனால் உப்பு போட்டு தானே காய வச்சுருப்பாங்க. லிமிட்டாக போட்டுருக்கோம். சரி சரி. அப்படி பார்த்து கண்டுபிடிச்சி வாங்கணும். இப்போ இந்த 2 பாக்கெட் கருவாடு வாங்கியிருக்கோம். இது எத்தனை நாளைக்கு வச்சுருந்துப்பா? ஒரு மாதம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நீ தொடர்ந்து செஞ்சினா காலி ஆகிடும். ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் தூக்கி போடணுமா? காக்காக்கு போட்டணும்.
இது வந்து கருவாடு வந்து வறுவலுக்கு தான் நல்லாயிருக்கும், குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்காதா? குழம்பு வைக்கலாம், இருந்தாலும் வறுக்கிறது வறுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லை? குழம்புக்குன்னு விற்கிற கருவாடு வாங்கி குழம்பு வச்சு தான் நல்லாயிருக்குமா? மீன் குழம்பு நல்லா இருக்குமா, கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குமா? இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சொல்லணுன்னா எது சொல்ல? இந்த கருவாடு போட்டா நான் கேட்குறது ஒரு ஜென்ரல் கேள்வி. அதாவது கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குமா, மீன் குழம்பு நல்லா இருக்குமா? ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். எதை ரெண்டுத்தில் எது ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னா எது சொல்லுவ? மீன் குழம்பு. மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பை விட. எதனால்? இது காய வச்சு ரொம்ப நாள் சாப்பிட்றோம், அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம்னால. இதெல்லாம் இந்த மண்டையெல்லாம் போட்டு காய போட்டு வைக்கிறாங்க குழம்பு. பெருமை தான் அதெல்லாம் கூட கொஞ்சம் குழம்பு கருவாடு போட்டால் நல்லா சத்து. வாழை கருவாடு பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் யூஸ் பண்ணிப்பாங்க, தலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்களா? அதெல்லாம் குழம்பு சில பேர் குழம்பு போட்டு ஒரு வாசனை சாப்பிடுவோம். நான் போடுறது கிடையாது. இப்படிதான் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு? சதையான குடல் எடுக்கும்போது கூட கொஞ்சம் சதையும் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கும் படுது எடுத்தாச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்குது. ஈரமாக இருக்குன்னா வெயிலில் காய வச்சுக்கணுமா? காய வச்சு வச்சா ஒரு டப்பா கூட 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டப்பா ரொம்ப பார்ப்போம். ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தான் இந்த கேள்வி. உங்களுக்கு வாழை கருவாடு பிடிக்குமா? வாழை கருவாடு குழம்பு வச்சா பிடிக்குமா, இல்லை வறுவல் செஞ்சு சாப்பிடுவீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா வாழை கருவாடை வறுத்து? அப்படி சாப்பிடுவீங்கன்னா எது கூட சாப்பிடுவீங்க? அதாவது ரசத்தை கூடயா, சாம்பார் கூடயா, இல்லை எந்த சாப்பாடு ரெசிபியோட இந்த வறுவலில் வந்து சாப்பிடுவீங்க வறுத்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து வாழை கருவாடை ஆஞ்சி காமிச்சிருப்போம் சார் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் என் மம்மி தான் ஆஞ்சுன்னு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுறாங்க, அதை கூட போராடிட்டுருக்காங்க. பாவனை
குடலா அது? அது சரி, ஒரு வழியாக ஆஞ்சாச்சா? ஆஞ்சு முடிச்சாச்சா? அவ்வளோதான். இது வந்து பழைய கருவாடு. அந்த அப்படியே மேலே போட்டுற போறியா இல்லை காய வைக்க போறியா? காய வைக்கணும். இது வந்து கொஞ்சம் காஞ்ச கருவாடு, அது மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சிடக்கூடாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மாதத்துலேயே சாப்பிட்டு காலி பண்ணுங்க. 2 மாதம் அதுக்குள்ளேயே காலி ஆகிடும். காலி ஆகிடும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் தேவையில்லாத அப்படியே மொத்தமாக நாங்கள் காக்காவுக்கு போட்டுரு போகிறோம். காக்கா என்ஜாய் பண்ண போகுது இன்னைக்கு. வாழை கருவாடு ஏய் சாலி அப்படி சாப்பிட்றோம். சில பேர் இதை அரைச்சிட்டு குழம்பு வச்சுக்கிறாங்க. நமக்கு பிடிக்கும். இந்த மண்டையை போட்டு குழம்பு வைப்பாங்க. போடுவாங்க, நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாழைக்கரோட அஞ்சாச்சு.